வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது நவம்பர் மாதத்திற்கான பலன்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 3ஆம் தேதி முதல் நவம்பர் 3ஆம் தேதியிலேருந்து துலாத்தில் இருக்கிறார். 27ஆம் தேதி விருச்சிகத்துக்கு போகிறார். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான பிளானட்டான புதன் விருச்சிகத்திலே தான் இருக்கார். 25ஆம் தேதி அவர் வக்கரகதியில் துலாத்துக்குள் வருகிறார். இதெல்லாம் நடக்கிறது. சூரியனை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி அன்று 8ஆம் வீட்டான இதுக்கு விருச்சிகத்துக்கு போகிறார். அப்போ நிறைய மிக்சஸ் இருக்குது. அப்போ இதோடைய தன்மை எப்படி இருக்குது? சரி, முதல்ல உங்கள் ராசிநாதனான சுக்கிரனை பார்க்கலாம். சுக்கிரன் என்ன செய்கிறார்? 6ஆம் வீட்டிலேருந்து 7ஆம் வீட்டுக்கு போகிறார். மாத கடைசியில் கிட்டத்தட்ட 25 நாள், 3ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய இடம் துலாம். அப்போ துலாத்தில் சுக்கிரன் நன்மையான 100% நன்மை. எல்லாரும் சொல்லலாம் இது 6ஆம் வீடுன்னு. ஆனால் ரெண்டுமே சுக்கிரனுடைய வீடு. மாறுபட்டு நன்மைகளை கண்டிப்பாக தருவார்ன்றதான் அதோடைய அர்த்தம். அப்போ சுக்கிரன் வலிமை. சுக்கிரன்னா உங்கள் ராசிநாதன். உங்கள் ராசிநாதன் வலிமைன்னா நீங்கள் வலிமைங்கிற மாதிரி தான். அப்போது நல்ல தைரியம், எல்லாத்தோடையும் நீங்கள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இருக்கக்கூடிய தன்மை. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம், திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் போன்ற பல நன்மைகளை பற்றி பேசுகிறது. அதோடு இல்லாமல் வீட்டில் பெரியவங்களும் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும் வேலைக்கு, இதெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதோடு மட்டும் இல்லாமல் ஃபாரின் ட்ராவல்ஸு, அதுக்கப்புறம் சில வயசானவங்க க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும்னு நினைக்கலாம். அதெல்லாம் போயிட்டு வர முடியும். ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் 3இல் உச்சம். அப்போ சிறு பிரயாணங்களுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸி வீக்கு, நிறைய ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் பெரும்பாலும் இருந்த இடத்துல இருக்கவங்க இருக்கும் இடமே சொர்க்கம்னு நினைக்கிற ஆள். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும். அப்போ மூமெண்ட்ஸ் இருக்குன்னா என்ன அர்த்தம்? நிறைய சொந்தக்காரங்களுடைய வருகை, நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸை பற்றி பேசுகிறது. 11ஆம் இடத்தில் எப்போ சனி இருக்காரோ அப்போது 9ஆம் இடத்தை குருவும் பார்ப்பதால் இந்த காலகட்டத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னோன்னா அது ரொம்ப நல்லபடியாக அமையும். ரொம்ப உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் 10ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போது தொழிலில் சில புதிய உத்வேகங்கள், புதுசாக சில மாற்றங்கள், அதை கண்டு பயப்பட வேண்டாம். இப்போது சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ அப்படின்னு ஒன்று வருதுன்றான். இதை கற்றுக்கலைன்னா உனக்கு வேலை போய்டுன்றான். நீங்கள் இந்த பொசிஷனில் இருந்தீங்கன்னா நீங்கள் கற்றுப்பீங்க. ஏன்னா 10ல் ராகு இருக்குது. அது சம்மந்தமான விஷயங்களை இன்ஃபேக்ட் மற்றவங்களுக்கு டீச் பண்ணுற லெவலில் கற்றுப்பீங்க. அதை பற்றி பயப்படவே வேண்டாம். நீங்கள் மனசில் உள்ள பயம் அறவே நீக்க வேண்டும். அது தேவையே இல்லை. அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டுக்குடைய புதன் பெரும்பாலும் 7ஆம் வீட்டில் செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கிறார்கள். அப்போ 7ஆம் வீட்டில் செவ்வாயும் புதனும் இருக்கும்போது பெரிய பிரச்சனைன்னு இல்லை. ஆனால் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் ட்ரிகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை பற்றி சொல்லுது இந்த ஒரு காலகட்டம். சுக்கிரன் சூரியன் பார்த்திங்கன்னா 6ஆம் வீடு. அதில் சூரியன் 6ஆம் வீட்டில் இருப்பது அது நீச்ச பங்கமாக இருந்தாலும் கூட அது கொஞ்சம் இம்சைகளை சொல்லும். அது யாருக்கு வருது? இந்த விமன் பார்த்திங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த கால்சியம் டிஃபிஷியன்சி, முட்டி வலி, முதுகுவலி, இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய உபாதைகள். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 45 வயசுக்கு அப்புறமே வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது? இதை கவனமாக மனதில் கொண்டு பார்ப்பது அவசியம். அதே போல் சுகர் கம்ப்ளைண்ட்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு அம்சமாக இது இருக்கிறது. மற்றபடி இந்த ஒரு காலகட்டத்தில் சாதாரணமாக இருக்கிறவங்க, ஒரு ஜாபில் போயிட்டுருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல டேர்னிங் பாயிண்ட்டு, நல்ல விருத்தி எல்லாம் ஏற்படும். திருமணத்திற்காக பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நல்ல வரன்கள் அமையும், நல்ல ஃப்ளோ இருக்கும். இப்போ வரக்கூடிய டிஸ்கஷனில் கல்யாணம் பற்றி, அதாவது என்ன சொல்லலாம், ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட், நிச்சயதார்த்தம் சொல்கிற மாதிரி ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ஏற்படும். அதுக்கப்புறம் எப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் வேண்டாம்னு நீங்கள் டிசைட் பண்ணலாம், அது வேறு விஷயம். ஸோ இவ்வளவு இதெல்லாம் நன்மைகளாக சொல்லப்பட்டது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறேன். மற்றபடி இந்த ஒரு காலகட்டம்
உயர்வை தரக்கூடிய காலகட்டம். 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு குரு போயிடுத்து அப்படின்னு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா 3ல் உச்சம். அவர் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் ரொம்ப சுபமான இடங்கள். அதனால் ரொம்ப நல்ல விஷயங்களை பற்றி தான் பேசக்கூடிய காலமாக இது அமைகிறது. தைரியமாக செயல்படலாம். எந்த ஒரு காம்படிட்டிவ் சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, வெற்றி ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, குறிப்பாக வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்குங்க. கண்டிப்பாக அதுக்கான வெற்றி என்பது உறுதியாக அமையக்கூடிய காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.